5 நிமிடத்தில் நம்மால் எடுத்து வைக்க முடியாது. ஒரு மகத்தான போராளி அண்ணன் பாண்டியன் அவர்கள் 20 ஆண்டுகள் உருண்டோடிவிட்டன. முதலாக நம்முடைய தலைவர் அண்ணன் எழுச்சித்தமிழர் அவர்கள் சட்டமன்ற தேர்தலில் போட்டியிட்டு மங்களூர் தொகுதியிலே வெற்றி பெற்றதற்காக மதுரை மண்ணில் அண்ணன் அவர்களுக்கு பாராட்டு விழா நடத்த வேண்டும் என்று இந்நாளை தேர்வு செய்து தக்கன் அவர்களின் பிறந்த நாள் முதலாக சமயநல்லூர் சட்டமன்ற தொகுதியிலே விடுதலை சிறுத்தைகள் போட்டியிடுகின்றோம், வாக்களித்த வாக்காளர் பெருமக்களுக்கு நன்றி தெரிவிக்க வேண்டும் என்று 3 நிகழ்வையும் ஒருங்கிணைத்து முப்பெரும் விழாவாக மதுரை அண்ணா நகரில் அந்த பொதுக்கூட்டத்தை நாம் ஏற்பாடு செய்திருந்தோம். 20 ஆண்டுகளுக்கு முன்னால் 2001ஆம் ஆண்டு இதே நாள் அதிகாலை 7 மணிக்கு ஒவ்வொரு விடுதலை சிறுத்தையினும் தலையிலும் இடி விழுந்தது போல் இந்த நிகழ்வு நம் செழிப்பறையில் வந்து விழுந்தது. அதிகாலை 7 மணி இருக்கும் கம்மாயிலே அண்ணன் பாண்டியன் அவர்களை சமூக விரோத கும்பல் கொடூர ஆயுதங்களை கொண்டு விரட்டிக் கொண்டிருக்கிறது என்று தகவல் வந்தது. 5-6 நிமிடத்திற்குள் அண்ணனை வெட்டி சாய்த்து விட்டார்கள் என்கின்ற இந்த கொடூரமான செய்தி நம் அனைவரின் நெஞ்சத்தையும் ஈட்டி பாய்ந்தது போல் அன்றைக்கு நிலைகுலைய செய்தது. நின்ற இடத்திலிருந்து ஒரு அடி எடுத்து வைக்கக்கூட முடியாத அளவிற்கு நிலைகுலைந்து நின்ற ஒரு நாள் 2001ஆம் ஆண்டு இந்த ஜூன் 18. ஏன் இப்படி சொல்கிறேன் என்றால், நம்முடைய தலைவர் மட்டுமல்ல, அன்றைக்கு மதுரை மண்ணில் வீரியமாய் செயல்பட்டுக் கொண்டிருந்த ஒவ்வொரு விடுதலை சிறுத்தையும் நிலைகுலைய செய்த நாள் அண்ணன் பாண்டியன் அவர்களின் படுகொலை செய்யப்பட்ட நாள். அத்தகைய மகத்தான போராளி எங்கே இந்த ஏழை எளிய மக்கள் பாதிக்கப்பட்டாலும் உடனடியாக தன்னுடைய போர் குணத்தோடு அந்த மண்ணில் நின்று ஆட்சி அதிகாரத்தில் இருப்பவர்களையும் எதிர்ப்பார், சமூக விரோத கும்பலையும் எதிர்த்து போராடக்கூடிய அந்த போராளியுடைய மரணமடைந்து வீரச் சாவடைந்து 20 ஆண்டுகள் உருண்டோடிவிட்டன. அன்றைக்கு ஒரு சட்டமன்ற உறுப்பினருக்கு பாராட்டு விழா நடத்துவதற்கு எதிர்ப்பு தெரிவித்து இந்த மண்ணில் எதிர்ப்பு தெரிவித்த சமூக விரோத கும்பல், சாதிவெறி கும்பல் இன்றைக்கு நாடாளுமன்றத்தில் 2 நாடாளுமன்ற உறுப்பினர்களை பெற்றிருக்கக்கூடிய கட்சி விடுதலை சிறுத்தைகள் கட்சி. தமிழக சட்டமன்ற தேர்தலில் சட்டப்பேரவையில் 4 சட்டமன்ற உறுப்பினர்களை சட்டமன்ற உறுப்பினர்களாக தனி சின்னத்திலே போட்டியிட்டு வெற்றி பெற வைத்திருக்கக்கூடிய கட்சி விடுதலை சிறுத்தைகள் கட்சி. அதிலும் 2 பேர் பொது தொகுதியிலே நின்று ஒருவர் வன்னியர், ஒருவர் இஸ்லாமியர் என்று இருவருக்கு தொகுதிகளை கொடுத்து இன்றைக்கு நம்முடைய தலைவர் எழுச்சித்தமிழர் அவர்களின் 30 ஆண்டு கால உழைப்பிற்கு நாடாளுமன்றத்திலும் சிறுத்தைகளின் குரல் ஓங்கி ஒலித்துக் கொண்டிருக்கிறது. சட்டமன்றத்திலும் சபாநாயகர் தேர்வின் போது நம்முடைய பொதுச் செயலாளர் சுந்தரை செல்வன் கிடைத்த 5 நிமிடத்தில் அவர் ஆற்றிய உரை என்பது தமிழக சட்டப்பேரவை அரங்கம் கண்டிராத ஒரு மாபெரும் வரலாற்று உரையை நம்முடைய பொதுச் செயலாளர் இன்றைக்கு சட்டப்பேரவையில் நிகழ்த்தியிருக்கின்றார். இப்படிப்பட்ட சாதனையை நிகழ்த்தியிருக்கக்கூடிய கட்சி ஒரு சட்டமன்ற உறுப்பினர் 2001ஆம் ஆண்டு வெற்றி பெற்ற நாளை பார்த்து அவருக்கு பாராட்டு விழா, அண்ணன் எழுச்சித்தமிழருக்கு பாராட்டு விழா நடத்தும் நாள் பார்த்து இந்த சதிகார கும்பல், சாதிவெறி கும்பல் அண்ணன் பாண்டியனை வெட்டி படுகொலை செய்தது. அந்த இறப்பின் கடைசி நொடியில் அண்ணன் பாண்டியன் என்ன நினைத்திருப்பார் என்றால், தலைவர் எழுச்சித்தமிழரின் தலைமையில் சட்டப்பேரவை இயங்க வேண்டும், சட்டப்பேரவையின் முதலமைச்சராய் அண்ணன் திருமாவளவன் அவர்கள் அமர வேண்டும் என்றுதான் கடைசி நொடி நினைத்திருப்பார். அவரின் கனவை நனவாக்குவதற்கு நாம் ஒவ்வொரு விடுதலை சிறுத்தையும் ஒவ்வொரு நொடியும் உழைப்போம். தலைவர் எழுச்சித்தமிழர் அவர்களை சட்டப்பேரவையில் முதலமைச்சர் நாற்காலியில் அமர வைப்போம். அதுதான் அண்ணன் பாண்டியன் அவர்களுக்கு ஒவ்வொரு விடுதலை சிறுத்தையும் செலுத்தக்கூடிய வீர வணக்கம் என்று சொல்லி இந்த மகத்தான போராளிக்கு லட்ச விடுதலை சிறுத்தைகளின் சார்பில் மீண்டும் என்னுடைய செம்மாந்த வீர வணக்கத்தை தெரிவித்து நிறைவு செய்கின்றேன். நன்றி, வணக்கம். அடுத்தபடியாக மாநில அமைப்பு செயலாளர் எல்லாளன் அவர்களை அழைக்கிறேன். மாவீரர் போராளி முடக்காத்தன் பாண்டியனுடைய நினைவு நாள் நிகழ்ச்சியை தலைமையேற்று நடத்திக் கொண்டிருக்கக்கூடிய
மாவட்டத்துடைய செயலாளர் அண்ணன் செல்வரசு அவர்களே, மாநகர் மாவட்டத்துடைய செயலாளர் கதிரவன் அவர்களே, தெற்கு மாவட்டத்துடைய செயலாளர் அண்ணன் இன்குலாப் அவர்களே, எனக்கு முன்பாக வீரவணக்க உரையாற்றி அமர்ந்திருக்கக்கூடிய துணை பொதுச் செயலாளர் கனியமங்கர் அவர்களே, நிறைவேற்றல் நிகழ்ச்சியை இறுதியாக உரையாற்றக்கூடிய ஏசி பாவரசு அவர்களே, துணை பொதுச் செயலாளர் கனியமங்கர் அவர்களே, அண்ணன் முல்லவன் கோதை அவர்களே, மாவட்டத்துடைய நிர்வாகிகளே, மண்டல செயலாளர் தலைவாளர் அவர்களே, மாநில பொறுப்பாளர்களே, நகர பொறுப்பாளர்களே, உங்கள் அனைவருக்கும் எனது வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். மாவீரன் முடக்காத்தான் பாண்டியன் அவர்கள் மறைந்து இந்த 20 ஆண்டுகள் ஆகிவிட்டது. 20 ஆண்டுகளில் மாவீரன் முடக்காத்தான் பாண்டியனுடைய அந்த கனவை நினைவாக்கும் வகையில் விடுதலை சிறுத்தைகளுடைய தொடர்ச்சியான முயற்சியால் இன்றைக்கு நம்முடைய தலைவர் உள்ளிட்ட 2 நாடாளுமன்ற உறுப்பினரை பெற்றிருக்கிறோம். கடந்த தேர்தலில் 4 சட்டமன்ற உறுப்பினரை பெற்றிருக்கிறோம். விடுதலை சிறுத்தைகளுடைய வளர்ச்சி முடக்காத்தான் பாண்டியன் என்ன நினைத்தாரோ அந்த கொள்கையும் கோட்பாடையும் இந்த 30 ஆண்டு காலகட்டத்தில் மிகப்பெரிய வெற்றி அடைந்திருக்கிறோம். ஓயாது உழைத்த நம்முடைய எழுச்சி தமிழுடைய முயற்சியால், நம்முடைய கள போராளிகளுடைய போராட்ட வலிமையால், தொடர்ச்சியான முயற்சியால் இந்த சாதனையை நாம் பெற்றிருக்கிறோம். மாவீரன் முடக்காத்தான் பாண்டியன் இறந்த அந்த நினைவு மறு வருடத்தில் நினைவேந்தல் வீர வணக்க நிகழ்ச்சி நான் ஒருங்கிணைக்கப்பட்டு மாப்பாளையத்தில் நடைபெற்றது. அதேபோல ஒவ்வொரு ஆண்டும் நாம் இங்கே வந்து நினைவேந்தல் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு உரையாற்றிவிட்டு செல்லுகிறோம். ஊர் ஊராக, சேரி சேரியாக, கிளை வாரியாக, ஒன்றியம் வாரியாக, மதுரை பகுதியில் ஆங்காங்கே படங்களை வைத்து அவருக்கு அஞ்சலி செலுத்துவதால் ஒரு முறையான மரியாதையை செலுத்துவதாக இருக்கும். அந்த முயற்சி ஒரு சில இடங்களில் நடக்கிறது, எல்லா இடங்களிலும் நடக்க வேண்டும். எழுச்சி தமிழுடைய கொள்கையின் கோட்பாட்டையும் உருவாக்கி வந்த விடுதலை சிறுத்தைகளின் முன்னோடி விடுதலை சிறுத்தைகளின் மாவீரர் முடக்காத்தான் பாண்டியன் அவரை போற்றும் வகையில் நாம் ஒவ்வொரு ஆண்டும் இந்த நிகழ்ச்சியை சிறப்பாக செய்ய வேண்டும். முடக்காத்தான் பாண்டியனுக்கு நாம் அவருடைய நினைவை போற்ற வேண்டும் என்றால், அவருடைய எதிர்பார்ப்பை நாம் செய்ய வேண்டும் என்றால், என்றைக்கு மதுரையிலிருந்து நாடாளுமன்ற உறுப்பினர் சென்று நாடாளுமன்றத்தில் மதுரையில் இருக்கக்கூடியவர்கள் உரையாற்றுகிறார்களோ, சட்டமன்றத்தில் மதுரையைச் சேர்ந்த முடக்காத்தான் பாண்டியோடு இருந்தவர்கள் சட்டமன்றத்தில் குரல் எழுப்புகிறார்களோ, அப்பொழுதுதான் முழுமையான முடக்காத்தான் பாண்டியனுடைய நினைவை நாம் செய்திருக்கிறோம் என்பதை, அதற்கான அந்த முயற்சியை நாம் எடுக்க வேண்டும். வட மாவட்டங்களில் இன்றைக்கு கட்சியுடைய இலக்காக நாடாளுமன்றத்திலும் சட்டமன்றத்திலும் விடுதலை சிறுத்தைகள் ஒழிக்க வேண்டும், குரல் ஒழிக்க வேண்டும் என்று இன்றைக்கு அதை நிறைவேற்றியிருக்கிறோம். அதை போல தென் மாவட்டங்களில் இருந்து, குறிப்பாக மதுரையில் இருந்தும் நாடாளுமன்றத்திற்கும் சட்டமன்றத்திற்கு செல்வதற்கான வேலைகளை செய்ய வேண்டும் என்றால் கிளைகளை கட்டமைக்க வேண்டும். இன்னைக்கு சோழவந்தான் தொகுதியில் 40,000 வாக்குகள் இருக்க என்றால் அந்த 40,000 வாக்குகளும் விடுதலை சிறுத்தைகள் வாக்காக இருந்தால்தான் அந்த தொகுதியை தீர்மானிக்கிறது விடுதலை சிறுத்தைகள் கட்சி என்பதை நாம் நிலைநிறுத்த முடியும். கிழக்கு தொகுதியில் 50,000 வாக்குகள் இருக்கிறது. 50,000 வாக்குகளும் விடுதலை சிறுத்தைகளுடைய வாக்குகளாக இருந்தால்தான் அந்த தொகுதியை நாம் கைப்பற்ற முடியும். அப்படி ஒவ்வொரு தொகுதிகளிலும் இருக்கக்கூடிய வாக்குகளை, கிளைகளை வலுப்படுத்தி அந்த மக்களுக்கு தேவையான கோரிக்கைகளை நிறைவேற்றி விடுதலை சிறுத்தைகளுடைய கோட்டையாக ஆக்குவதன் மூலமாக இந்த ஒடுக்கப்பட்ட அடக்கப்பட்ட மக்களுடைய தலைமை உறவை நாம் பெற்றெடுக்க முடியும். தலைவர் எண்ணத்தை நிறைவேற்ற முடியும். மாவீரன் முடக்காத்தான் பாண்டியனுடைய நினைவை போற்ற முடியும் என்று சொல்லி
மாவீரன் முடக்கத்தான் பாண்டியன் அவர்களுக்கு விடுதலை சிறுத்தைகளின் செம்மார்ந்த வீர வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு இருட்டும் திருட்டும் ஒரு முடிவு கூறும் எதிர்காலமும் அரசியலும் விடுதலை சிறுத்தைகள் கைகளுக்கு வரும் என்று இந்த முழக்கத்தை ஒவ்வொரு முறையும் சொல்வோம். அதை விடுதலை சிறுத்தைகளின் கைகளுக்கு இன்றைக்கு வந்திருக்கிறது. அது முழுமையாக வர வைத்து நம்முடைய எழுச்சி தமிழர்களை முதலமைச்சர் நாற்காலியில் என்றைக்கு அமர வைக்கிறோமோ அன்றைக்கு தான் விடுதலை சிறுத்தைகளுடைய அந்த எண்ணம் வெற்றி பெறும் என்பதை சொல்லி வீர வணக்கத்தை செலுத்தி முடித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். வழக்கறிஞர்கள் சரவணன் அன்பழகன் அவர்களும் அண்ணன் பாண்டியன் அவர்களுக்கு மலர் அஞ்சலி செலுத்துமாறு அன்போடு கேட்டுக் கொள்கிறேன். அடுத்தபடியாக முதன்மை செயலாளர் ஏசி பாவரசு அவர்களை அழைக்கிறேன். ஆவீரன் முடக்கத்தான் பாண்டியனுடைய இடமங்கள் கூட்டக்கூடிய தலைவர் மதுரை கிழக்கு மாவட்ட செயலாளர் வழக்கறிஞர் செல்வரசு அவர்களே, மாநகர் மாவட்ட செயலாளர் தம்பி கதிரவன் அவர்களே, தெற்கு மாவட்ட செயலாளர் வழக்கறிஞர் இன்குலாப் அவர்களே, இந்த கூட்டத்தில் கலந்து கொண்டு அஞ்சிலே கலந்து கொண்டிருக்கின்ற கட்சியினுடைய முன்னோர்களே, மாவட்ட ஒன்றிய நிர்வாகிகளே, இதனை பங்கேற்று அஞ்சலி செலுத்தி அமர்ந்திருக்கின்ற கட்சியுடைய துணை பொதுச் செயலாளர் உள்ளவன் போதன் அவர்களே, கனியமதன் அவர்களே, எல்லாவன் அவர்களே, அண்ணன் துணை பொதுச் செயலாளர் ஆற்றரசு அவர்களே, அம்மா சோழியம்மாள் அவர்களே, தம்பி மின்னல் அவர்களே, ஒரு குடும்பத்தைச் சேர்ந்தவர்களே, அத்தனை பேருக்கும் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். மாவீரன் முடக்கத்தான் பாண்டியன் என்னை போன்றவர்களை இந்த கட்சிக்கு அழைத்து வந்த பெருமை பாண்டியனுக்கு உண்டு. ஏன் இதை சொல்வேன் என்று சொன்னால், இங்கே வந்திருக்கின்ற பல்வேறு தோழர்களுக்கு மாவீரன் முடக்கத்தானை பற்றி தெரியாது, அவருடைய உழைப்பு பற்றி தெரியாது. மாவீரன் முடக்கத்தான் பாண்டியன் அகில இந்திய காங்கிரஸ் கட்சியில் இருந்தார்கள். பின்பு எம்ஜிஆர் ஜிவாஜி கணேசன் ரசிகர் மன்றத்தில் இருந்தார்கள். குமாரம் பக்கத்தில் இருக்கக்கூடிய அரியூர் கிராமத்தில் ஒரு நிகழ்ச்சியில எழுச்சி தமிழர்கள் சந்தித்த போது அரியூர் ராமச்சந்திரன் இல்லாத வீடு என்று நினைக்கிறேன். அதிலே நடந்து கொண்ட முறையை பார்த்து அண்ணன் எழுச்சி தமிழர் அவர்கள், யார் இந்த துருதுருண்டு இங்கே அங்கட்டு ஓடிக்கொண்டிருக்கிறான், பயங்கரமாக வேலையை கொண்டிருக்கான் என்று வடக்காத்தனை பாண்டி அவர்களை அடையாளம் கண்ட நபர்தான் நமது எழுச்சி தமிழர்கள். விடுதலை சிறுத்தை என்ற ஒரு மாபெரும் இயக்கம் சாதிய ஒடுக்குமுறைக்கு எதிராக பல்வேறு போராட்டங்கள் நடத்தப்பட்டது. கிட்டத்தட்ட 1990 வரைக்கும், 90 துவங்கி 99 வரைக்கும் ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக போராட்டம் நடத்தப்பட்டது. ஒவ்வொரு போராட்டத்திலும் முடக்கத்தான் பாண்டியன் அவர்கள் முதலாக நின்று அதை வெற்றி பெற செய்யக்கூடிய ஒரு மகத்தான போராளிதான் முடக்கத்தான் பாண்டியன் அவர்கள். ஒரு முறை மும்பையில் இருக்கக்கூடிய மரத்தோடா பல்கலைக்கழகத்திற்கு புரட்சியாளர் அம்பேத்கர் பெயரை வைக்கக்கூடாது என்று சிவசேனா போன்ற அங்கு இருக்கின்ற மதவாத எதிர்த்திருந்த போது எழுச்சி தமிழர் அவர்கள் மதுரையில் ஒரு ரயில் நிலையை அறிவித்தார்கள். அந்த ரயில் நிலையை அறிவித்த பொழுது
வடக்காத்தார் பாண்டியன் தலைமையிலே இந்த ரயில் மறியலை நடத்துவோம் என்று சொன்னார்கள். அப்பொழுது அண்ணன் சக்திவேல் அவர்கள் மாவட்ட செயலாளர்கள் அவர் தலைமையில் இந்த போராட்டம் நடத்தப்படும் என்று சொன்னார்கள். ஆனால் வடக்காத்தார் பாண்டியன் அவர்கள் அவர் தலைமையில வீதியில் இருந்து ரயில் மறியலை போராட்டம் நடத்தலாம், நான் ரயிலை மறிக்கிறேன் என்று முதல் குரல் கொடுத்த ஒரு மகத்தான போராளி தான் பாண்டியன் அவர்கள். நானும் கண்ணதாசன், முடக்காந்தா பாண்டியனும் இருக்கின்ற தம்பி கதிரவனுடைய தம்பி சித்திரன், அண்ணன் சித்திரன் போன்றவர்கள்லாம், செல்லூரில் இருக்கக்கூடிய தமிழ் செல்வன் போன்றவர்கள்லாம் இரவு செல்லூரில் தங்கி காலையில அதிகாலையில 5:45 புறக்கூடிய ரயில் அந்த ரயிலை மறைக்க சென்ற பொழுது அங்கே எங்களுக்கு முன்பாகவே சென்னையிலிருந்து வரக்கூடிய குருவாயூர் எக்ஸ்பிரஸ், நெல்லை எக்ஸ்பிரஸை தம்பி கரும்பாலையை சேர்ந்த திலீபன் அவர்கள் தலைமையில கரும்பாலை முருகன் போன்றவர்களெல்லாம் சேர்ந்து அந்த ரயிலை அழைத்து ஒரு 6 பேர் சேர்ந்து ரயிலை மறைத்தார்கள். கிட்டத்தட்ட ஒரு 100 இளைஞர்கள் பாண்டியர்களை மறித்து இது போன்ற, அதாவது பல்வேறு கட்சிகள் ரயில்கள் அறிவிப்பார்கள், என்னைக்கும் ரயில் நிலையத்தில் உள்ளே சென்று ரயிலை மறைத்து வரலாறு கிடையாது, முன்னாடியே கைது செய்வார். ஆனால் விடுதலை சிறுத்தைகள் முதலில் இந்த ரயில் மேலே இந்திய வரலாற்றிலே குறிக்கப்பட்ட ஒரு வரலாற்று செய்தி. மதுரை முதல் பாண்டியன் செய்தி நாங்கள் மறிக்கின்றோம், அடுத்தடுத்து ட்ரெயினை மறித்துக் கொண்டிருந்தார்கள். அண்ணன் ஆற்றலரசு தலைமையிலே, அண்ணன் வழக்கறிஞர் மனோகரன் தலைமையிலே பெரியார் பேரிலிருந்து பேரணி துவங்கும் பொழுது அங்கே மிகப்பெரிய ஒரு கலவரம் ஏற்பட்டது. அதிலே பல்வேறு விடுதலை சிறுத்தைகள், குறிப்பாக எருக்கலத்தை கிராமத்தைச் சேர்ந்த 32க்கும் மேற்பட்ட இளைஞர்கள், பூரா படித்த இளைஞர்கள் அந்த சிறையிலே சென்றார்கள். நாங்கள் 23 நாள் சிறை பெற்று வெளியில் வந்தோம். அப்படி பல்வேறு வரலாற்று செய்திகள் வடக்காத்தன் பற்றி சொல்லும் என்று சொன்னால், ஏதோ நம்ம ஆண்டு சேர்ந்து மாவீரன் வடக்காத்தன் பாண்டியனுக்கு அஞ்சலி செலுத்த வேண்டும் என்ற நோக்கத்தோடு நாம் அதை செய்யவில்லை. அவர் வரலாற்றை நாம் உருவாக்கப்பட வேண்டும். அவர் எங்கெங்கெல்லாம் போராட்டம் நடத்தினார்களோ, பங்கேற்றார்களோ, தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு விடுதலைக்கான எங்கெங்கெல்லாம் அந்த உரிமையை பெற்றுத் தந்தாரோ தோழர்கள், இங்கே வந்திருக்கின்ற தோழர்கள் வருகின்ற ஆண்டிலே அண்ணன் முள்ளவர் அவர்கள் சொன்னார்கள், ஒரு சிலை அடுத்த 1 வயது என்று சொன்னார்கள். நான் போன ஆண்டே அறிவித்தேன். கிட்டத்தட்ட 54 ரூபாய் ஏற்கனவே பெருங்குடியிலே செய்யக்கூடிய ஐயா சித்தா சிலை சிற்பி ராணிப்பட்டியில வடக்காத்தன் அவர்கள் படத்தை கொடுத்து அவர் வடிவமைத்து விட்டார்கள். கடந்த வாரம் தான் அவர் இறந்து விட்டார்கள், கொரோனாவில் இறந்து விட்டார்கள். தொடர்ந்து அவர் மகன் அந்த பணியை மேற்கொள்வாங்க உறுதியளித்திருக்கிறார்கள். அந்த பணியை ரூபாய் 50,000 பணம் கொடுத்து அந்த பணி நடந்து கொண்டிருக்கிறது. நாம் வருங்காலங்களிலே வடக்காத்தா பாண்டியனுக்கு நாம் ஒரு சிலை நிறுவி வடக்காத்தான் பாண்டியன் அவர்கள் விட்டு சென்ற பணிகளை அவர் வரலாற்று செய்திகளை பல்வேறு போராட்டத்தை நடத்தியிருக்கிறார்கள். அவரை நான் சொல்லணும்னா பேசிக்கிட்டே இருக்கலாம். ஏன்னா நானும் வடக்காத்தான் பாண்டியன், கண்ணதாசன் போறவர்கள் பல்வேறு கிராமங்களில் கருவனூர், உசிலம்பட்டி, பூலாம்பட்டி, இந்த பகுதியில் குருவார்பட்டி, அலங்காநல்லூர், கோவில்பட்டி போன்ற பகுதியில் குமாரம், அரியூர், பொதும்பு போன்ற கிராமங்கள் எல்லாம், மதுரை போன்ற கிராமங்கள் பல்வேறு போராட்டங்கள், தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு எதிரான போராட்டங்களில் பங்கேற்று வெற்றி காண்டிருக்கிறோம். மண்ணுரிமை போர் என்ற ஒரு போரை அறிவித்து மதுரையில் மிகப்பெரிய ஒரு எழுச்சியை நடத்தினோம். அதுபோல 10 கோடி ரவி போன்றவர்கள் எல்லாம் வடக்காத்தா பாண்டியனோடு உடனிருந்து பல்வேறு போராட்டத்தை நடத்திய வரலாறு இருக்கிறது. தோழர்களே, பழைய பாண்டியனுடைய புகைப்படங்கள் உங்க வீட்டுல ஏதாச்சும் பாண்டியோட இருக்க புகைப்படங்கள், போராட்டத்தில் இருந்த புகைப்படங்கள் ஏதாச்சும் இருந்தால் நீங்க கண்டிப்பாக தலைமைக்கு எடுக்க வேண்டும். அடுத்தபடியா அடுத்த ஆண்டுல முடக்காத்தானம் பற்றி ஒரு வரலாற்று புத்தகத்தை நாம் வெளியிட வேண்டும். வருகின்ற தோழர்களுக்கு முடக்காத்தானுடைய வரலாறு தெரியப்படவில்லை, தெரிந்திருக்க வாய்ப்பில்லை. வடக்காத்தார் பாண்டியன் இருந்த காலத்தில் பல்வேறு தாழ்த்தப்பட்ட மக்களுக்கான பிரச்சனைகளை, குறிப்பாக பொது குமாரம் கோயிலெல்லாம் மண்ணுரிமை போராட்டம், அங்கே நீண்ட காலமா ஒரு சுந்தராசன் சேர்வை என்ற ஒரு நபர் கிட்டத்தட்ட ஆதிவாரி சொந்தமான ஒரு 70 சென்ட் நிலத்தை ஆக்கிரமிப்பு செய்து கிட்டத்தட்ட 100 ஏக்கர் கொண்ட விவசாயத்தை பார்த்துக் கொண்டிருந்தார். தம்பி செம்மொழியின் தலைமையில அந்த போராட்டத்தில் நடந்த தம்பி ஊர்சேரி கண்ணன் அவர்கள் அந்த போராட்டத்தில் பங்கேற்று கிட்டத்தட்ட 17 நாள் அந்த மணியஞ்சி கிராமத்தில் நானும் கண்ணதாசன், வடக்காத்தன் பாண்டியன், செம்மொழி போன்ற தம்பி கண்ணனூர்கள் அந்த கிராமத்தை, அந்த நிலத்தை மீட்கு வரைக்கும் இரவும் பகல் படுத்துக் கொண்டோம். மண்ணுரிமை போராட்டத்தில் முதல் வெற்றி கண்ட. அதுபோல பல்வேறு
நிகழ்ச்சியிலே முடக்காத்தான் பாடினவர்கள் மாநகர பகுதியில் இருக்கக்கூடிய கோமஸ் பாளையமா இருந்தாலும் சரி, மஞ்சள்மேடு காலையா இருந்தாலும் சரி, SMB காலையா இருந்தாலும் சரி, கரும்பாளையம் போன்ற ஒவ்வொரு கிராமத்திலும் நகரத்திலே பல்வேறு தீண்டாமை குடிகள் இருந்தது. அந்த குடிகளில் இருந்து முடக்காத்தான் பாடியில் முதலாக இருந்து காவல் நிலையத்திலே சண்டை போட்டு அந்த காலிகளை ரவுடிகளை ஒடுக்கியிருக்கிறார்கள், சிறைப்படுத்தியிருக்கிறார்கள். அது போன்ற செய்திகள் எல்லாம் நாம் கலந்து செய்து வரும் காலங்களிலே மாவீரர் முடக்காத்தான் பாண்டியனுக்கு ஒரு வரலாற்று ஆவணத்தை ஒரு புத்தகமாக நாம் வெளியிடுவோம் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொண்டு, முடக்காத்தான் பாண்டியன் அவர்கள் இந்த கட்சியிலே மிகப்பெரிய பொறுப்புக்கு வரணும், பொதுச்செயலாளர் வரைக்கும் வரும் என்று கனவு கண்டார்கள். அப்படி கனவு கண்டது எல்லாளர்கள் சொன்னது போல அந்த கனவு இங்கே தென் மாவட்டத்திலே அண்ணன் அவர்கள் இந்த மண்டல சட்டமன்ற தேர்தலில் பலமுறை போல திராவிட முன்னேற்ற கழகத்தின் கூட்டணி அங்க தலைமையிலான தலைவர்கள் தென் மாவட்டத்திலே தொகுதி கேட்டார்கள், இருந்தாலும் கிடைக்கப்படவில்லை. வருங்காலங்களில் நாம் தென் மாவட்டத்திலே இருக்கக்கூடிய தொழிலை குறைந்தது 4-5 தொகுதியிலே வாங்கி நாம் சட்டமன்றத்திலே குறிப்பாக இந்த இயக்கம் மதுரையில் தோன்றியது. தென் மாவட்டத்தை சேர்ந்தவர்கள் இந்த மதுரை பல்வேறு தோழர்கள் குண்டு தடுப்பு சட்டத்திலே சிறைப்பட்டிருக்கிறார்கள், தேசிய பாதுகாப்பு சட்டத்திலே சிறைப்படுத்தியிருக்கிறார்கள். அது தேர்தலுக்காக அல்ல, தேர்தலுக்காக சிறைப்படுத்த சிறுத்தைகள் அல்ல, ஆனால் மக்கள் உரிமைக்காக சென்ற தோழர்கள். இந்த இயக்கம் மதுரை தோன்றிய இயக்கம் இப்பொழுது அதிகாரத்துக்கு வரும்பொழுது தென் மாவட்டத்தை சேர்ந்தவர்கள் யாருக்கும் அதாவது அந்த வாய்ப்பு கிடைக்கவில்லை. இருகாலங்களில் ஏற்று சொன்னால் அது திமுகவா இருந்தாலும் சரி, அதிமுக இருந்தாலும் தென் மாவட்டத்தில் உங்களுக்கு கட்சியில் என்று வெளிப்படையாக கூட்டணி பேசும்போது வெளிப்படையாக சொல்லி வருகிறார்கள். ஆனாலும் கூட இந்த கட்சி மதுரை மண்ணிலே தோன்றியது. குறிப்பாக திண்டுக்கல், தேனி, விருதுநகர் போன்றவர்கள் எல்லாம், சிவகங்கை போன்றவர்கள் எல்லாம் பகுதிகள் எல்லாம் கட்சி வலுவாக இருக்கக்கூடிய பகுதியாக இருக்கக்கூடிய நாம் இன்னும் வலுவாக கட்சி நிர்வாகிகள் இந்த இயக்கத்தை வலு சேர்ப்பதற்கு கிராமமாக நமது கட்சி முகாம்களை வலுப்படுத்துவதற்கு, கட்சி நிர்வாகத்தை ஒழுங்குபடுத்துவதற்கு இங்கு இருக்கின்ற அத்தனை நிர்வாகிகள் பணியாற்ற வேண்டும். அதுதான் முடக்காத்தான் பாண்டியை சுற்றி சென்ற பணிக்கு நாம் செய்கின்ற ஒரு கடமையாக வருங்காலங்களிலே நாம் தென் மாவட்டங்களிலே அண்ணன் அவர்களோட ஒரு செய்தியை சொன்னார்கள். வரும் தேர்தல்களிலே நான் பாராளுமன்ற தென் மாவட்டத்தில் நிற்க போகின்ற ஒரு செய்தியை சொன்னார்கள். அப்படி ஒன்று நம்ம தலைவரான அதோட மகிழ்ச்சி நம்மளுக்கு கட்டற்ற மகிழ்ச்சிகளை வேண்டுதான் நம்மளை அடையாளப்படுத்தியவர். காமராசரை ஊரா தெருவுக்கு சேரி கீப்புள்ள பிள்ளைகளுக்கெல்லாம், சேரி பிள்ளைகளுக்கெல்லாம் பேர் வைத்த பெருமை அண்ணன் திருமாவுக்கு தெரியும். காமராஜர் பெயரை, காந்தி பெயரை, பிரபாகரன் பெயரை ஊராக பிரபாகரன் மண்ணின் என்ற பிரபாகரன் மேல ஊராக பேர் வைத்த தமிழ் பெயர் 1 லட்சம் பேருக்கு மேல தமிழ் பெயரை சூட்டியவர் நம்ம எழுச்சி தமிழர் அவர்கள். அப்படி ஒரு வரலாற்று ஆவணங்களை எழுச்சி தமிழர்களுக்கு விட்டு சென்றிருக்கிறார்கள். அந்த பணியிலே நாம் இந்த தென் மாவட்டத்திலே வரும் சட்டமன்ற தேர்தலோ அல்ல பாராளுமன்ற தேர்தலிலே நாம் தென் மாவட்டத்தை சேர்ந்தவர்கள் யாராலும் சரி, நம்மளுக்குள்ள எந்த ஆட்சியில் யாராச்சும் ஒரு நபர் அந்த காலத்தில் சிறை சென்றவர்கள் இந்த கட்சியை வளர்த்தவர்கள் யாராச்சும் ஒரு நபர் சட்டமன்றத்தில் பெறுவதற்கு ஏதோ ஒரு மாவட்டத்தில் ஒரு தொகுதியை கணக்கிட்டு வேலைகள் செய்வதற்காக இல்லை, ஒட்டுமொத்த தென் மாவட்டத்திலே நாம் பணிகளை மேற்கொண்டால்தான் அது சிறப்பு செய்யப்படும். அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அந்த தலைமைக்கு நாம் கொண்டு வர செய்தியை சேர்ந்தால்தான் விடுதலை சிறுத்தைகள் தென் மாவட்டத்திலே நம்மளுக்கு வாய்ப்பு கொடுக்கின்ற ஒரு முத்திரை பெறுப்பார்கள். அதற்கு களமாட வேண்டும் என்று அத்தனை நிர்வாகிகள் கேட்டுக்கொண்டு ஒரு இந்த நேரத்தில் முடக்காத்தான் பாண்டியன் நினைவு சாதிய ஒடுக்குமுறைக்காக உருவாக்கப்பட்ட நாம் இந்த கட்சியை துவங்கணும். நேற்று முன்தினம் பனங்காடியில் ஒரு மிக விரும்பத்தக்க ஒரு நிகழ்ச்சி நடந்தேறியிருக்கிறது. சாதிய வன்கொடுமை பனங்காடியில இப்படி ஒரு சம்பவம் நடந்ததுன்னா நம்ம எதிர்பார்க்கவே இல்லை. பனங்காடியில இருக்க தெரியாது, ஏன் நீங்க அவசரப்படுறீங்க? பனங்காடியில உளவுத்துறை இருந்தா தயவுசெய்து காவல்துறை அதிகாரிகள் இதை குறிப்பிட்டிருக்க. மாநகர பக்கத்தில் இருக்கக்கூடிய இடம் பனங்காடி, மேல பனங்காடி, கீழே பனங்காடி இருக்கு. அங்கே கண்ணன் என்று ஒருவர் ஒரு விவசாய குடும்பத்தை சேர்ந்தவர். அவர் கிட்டத்தட்ட ஒரு 4-5 மாடு வைத்து பால் வியாபாரம் செய்து ஒரு சாலை பணியாளராக இருக்கிறார். அவர் சில காரணங்களில் உடல்நலை வெளிவட்டு போன பால் மனைவி வைத்து பால் வியாபாரம் செய்து 4-5 மாடுகளை வைத்து அவர் அந்த வியாபாரம் செய்து கொண்ட பொழுது உடல்நல காரணமாக அதை கவனித்துக்கொள்ளாமல் 4-5 மாடு அவர் வீட்டு காணாம போச்சு. அண்மையிலே அவர் வீட்டுக்கு பக்கத்திலே ஒரு 4-5 நாள் ஒரு மாடு பிரிஞ்சிருக்கு.
அந்த மாட்டை வந்து அவர் வந்து நம்ம மாடுதான் போல பழைய மாடு வந்து வீட்டுக்கிட்டே வந்து அந்த மாட்டை வந்து வீட்டுல பாக்குறதுக்கு ஆளு நினைச்சு அந்த மாட்டை கண்டுபிடிக்க பிடிச்சு ஒரு வியாபாரத்தை மாட்டி அவர்கிட்ட வித்துடுறாரு. உடனே அந்த மாட்டுக்காரங்க காவல் செடி இந்த பக்கம் வந்திருக்கும் போல கோசாகலத்துல அந்த ஒரு மாட்டு இறைச்சிக்கிறத நம்ம கண்டுபிடி கட்டிக்கிறது யாரு என்று சொல்றாங்க. இந்த மாதிரி உங்க ஊரை சேர்ந்தவர் தான் ஒருத்தர் வந்து இந்த மாடை வந்து 7,500 ரூபாய் பணம் கொடுத்து போயிட்டாரு வாங்கிட்டு போயிட்டாரு அப்படின்னு சொல்றாங்க. உடனே தகவல் தெரிந்து அவருடைய கண்ணனுடைய அப்பாவை பாண்டியன் அவரை கூப்பிட்டு வாங்கின மாதிரி ஒரு சம்பவம் நடந்துச்சு, மாடை அவுத்து வந்துட்டாங்க அப்படின்னு சொல்லி அவரை வரைச்சிருக்காங்க. பேச்சுக்குளம் பஞ்சாயத்து தலைவர் வாசி, அவர் பிரமுலை குலத்தை சேர்ந்தவர். அவர் கூட்டி போய் அவர் பையனை கூட்டிட்டு போறாரு. கூட்டிட்டு போன அண்ணன் அடி வந்தோடனே வீட்டுல வந்து அடிச்சு தலைவர் அடிச்சு ஊர் மத்தையில வண்டி போட்டு மன்னிப்பு கேட்ட வச்சுருக்காங்க. விழுப்புரத்துல என்ன நடந்துச்சு, தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு வந்து கோயில் சாமி உரிமை இருக்கும் போல என்ன பண்ணாங்களோ அடிச்சு மன்னிப்பு கேட்க சொல்லி அவங்க அப்பாவே ஒரு லேடிஸ் அந்த கண்டுபிடிய உரிமையாளர் வந்து லேடிஸ் வந்து நிற்க வச்சு அந்த அம்மா காலில் கூட்டு விடு மன்னிப்பு சொல்லி சாதி சொல்லி அந்த வீடியோ வந்து பரவாயில்லை. மேக்சிமம் எல்லாத்துக்கும் வந்திருக்கும் அந்த வீடியோ. மணியரசு என்ற தம்பி தான் நம்ம கட்சியுடைய உடல் நிர்வாகி தான். ராமநாதபுரத்துல வந்து அந்த வீடியோ விட்டு ராமநாதபுரத்துக்கு போய் ராமநாதபுரத்துல வந்து பேஸ்புக்ல போட்டிருக்காங்க. பேஸ்புக்ல தொடர்ந்து பார்க்கும்போது கடைசியில் அந்த பாண்டியன் வேற யாரும் இல்ல, எனது சித்தப்பா பெரியப்பாவுடைய பையன் தான் பாண்டியன். அவர் பையன் தான் கண்ணன். அவர் பாண்டியா இருக்குன்னா அண்ணன் அவர்கள் பாண்டியன் அந்த எழுச்சி தமிழர்களை தொண்ணூத்தி கீப்பராஜ் போலீஸ் வந்து அரெஸ்ட் பண்ணும்போது எங்க ஊர்ல ஒரு அரசு இதுல ஒரு போராட்டம் நடத்தணும். அந்த வழக்கில் முதல் குற்றவாளி பாண்டியன். அவருடைய பையன் தான் இந்த மாதிரி நடந்திருக்காங்க. உடனே நாங்க வீடியோ வச்சு பார்த்துட்டு இருக்கும் போல நான் காலையில விசாரிக்க உடனே இந்த சம்பவம் சொல்லி மாவட்ட செயலர் செல்வராஜன் ஒரு சம்பவம் நடந்திருக்கு, உடனே போலீஸுக்கு தகவல் கொடுங்க அப்படின்னு சொன்னா போலீஸுக்கு தகவல் கொடுத்தோம். நான் உடனே இது பத்திரிகையில செய்தி வரதுக்குள்ள நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்லி போலீஸ் டிஜிபி ஆபீஸுக்கு தகவல் சொன்னோம். 7:20க்கே பனங்காடிக்கு போய் அந்த எர்நாடகத்தில் விசாரிச்சுட்டு இப்ப போலீஸ் வந்து வழக்கு போட்டதாக சொல்றாங்க. இப்படி தொடர்ந்து தமிழகத்துல சாதி வெறியர்கள் இது போன்ற குற்றச்செயல்களை இன்னும் சாதியை குறித்து அலைகிறார்கள். அந்த குற்றவாளிகளை இன்னும் கைது செய்யப்படவில்லை. இப்பொழுது டிஜிபி ஆபீஸிலிருந்து தொடர்பு கொண்டு அது வழக்கு பதிவு செய்து விட்டோம், இன்னும் குற்றவாளிகளை கைது செய்யவில்லை என்று சொன்னார்கள். தமிழக அரசு, தமிழக காவல்துறை இது போன்ற சாதி வெறி கும்பலை, குறிப்பாக பேச்சுகளை ஊராட்சி மன்ற தலைவர் தான் அந்த சம்பவத்துக்கு முதல் காரணமாக இருக்கிறாரு. அந்த ஊராட்சி மன்ற தலைவர் உட்பட அந்த சம்பவத்தில் ஈடுபட்ட அத்தனை சாதி வெறி கும்பலையும் கைது செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு மாவீரன் முடக்காத்தான் பாண்டியனுடைய பணியை தொடர்ந்து நாம் மேற்கொள்வோம். அவர் விட்டு சென்ற பணியை தொடர்ந்து நமது பணி செய்தால் அவருக்கு செய்த நம்மளுக்கு ஒரு வீரவர்க்க அஞ்சலி ஆகும். ஆகவே மாவீரன் முடக்காத்தான் பாண்டியன் அவர்களுக்கு செம்மாந்த வீர வணக்கத்தை தெரிவித்து முடிக்கிறேன். நன்றி, வணக்கம். அண்ணன் பொன்னானை சசி ஓரியன் மலர் அஞ்சலி செலுத்துமாறு கேட்டுக்கொள்கிறோம். இறுதியாக மாநில துணை செயலாளர் அண்ணன் ஆற்றல் அரசு அவர்களை அழைக்கின்றேன். பெரியவர்களே, விடுதலை சிறுத்தை கட்சியினுடைய அஞ்சலி செலுத்துவதற்காக வருகின்ற பொறுப்பாளர்களே, எனக்கு முன்னால் போராளி முடக்காத்தான் பாண்டியனுக்கு அஞ்சலி செலுத்திவிட்டு அவரோடு பணியாற்றியதை பேசிய அருமை சகோதரர் ஏசி பாவரசு அவர்களே, அண்ணன் வில்லவன் போதை அவர்களே, சகோதரர் கனியமுதன் அவர்களே, அமைப்பு செயலாளர் எல்லாளன் அவர்களே, அன்பழகன் அவர்களே, தம்பி வழக்கறிஞர் சரவணன் அவர்களே, இந்த நிகழ்ச்சியை ஒருங்கிணைத்துக் கொண்டிருக்கிற வடக்கு மாவட்டத்தினுடைய
செயலாளர் அருமை சகோதரர் செல்வரசன் அவர்களே, மதுரை மாநகர செயலாளர் கதிரவன் அவர்களே மற்றும் முன்னணி பொறுப்பாளர்களே, ஒன்றிய செயலாளர்களே, அருமை கொடக்காத்தானை பற்றி என்னை போன்றவர்கள் அதிகமாக தெரியும். விடுதலை சிறுத்தை கட்சியினுடைய எப்படி சுதந்திர போராட்டத்தில் இரு கட்டங்களாக பிரிக்கப்படுகிறதோ அதேபோல் விடுதலை சிறுத்தையினுடைய காலகட்ட வரலாறை இரண்டாக பிரிக்க வேண்டும். ஒன்று, தேர்தலை புறக்கணித்து 10 ஆண்டு காலம் 89 99 வரை உங்களில் யாரும் யோசிக்கவில்லை, எங்கள் வாக்கு யாருக்கும் இல்லை என்று சொல்லி கடுமையான ஒரு போராட்ட களம். அந்த களம்தான் இன்றைக்கும் விடுதலை சிறுத்தையை பாதுகாத்துக் கொண்டிருக்கிறது. இப்பொழுது பேசினாரே பாவரசு, ரயில் மறியல் போராட்டம் 1994 பிப்ரவரி 22ஆம் தேதி மதுரை வீதிகளில் விடுதலை சிறுத்தைகள் ரத்த குளியலில் மலப்பாரா பல்கலைக்கழகத்தில் புரட்சியாளர் அம்பேத்கர் பெயரை சூட்டியதற்காக அன்றைக்கே சிவசேனா அமைப்பையும் RSS-ஐயும் விஸ்வ இந்து பரிஷத்தையும் தடை செய்ய வேண்டும் என்று புறக்கணித்தவர்கள், ரயிலை மறித்தவர்கள். இன்றைக்கேதான் முதலாளிகளை பற்றி விடுதலை சிறுத்தைகள் பேசுகிறோம் என்று எண்ண வேண்டாம். அரசியல் கட்சிகள் அன்றைக்கே தேர்தலுக்கு வருவதற்கு முன்பாகவே புரட்சியாளர் அம்பேத்கர் பெயரை சூட்டியதற்காக மும்பையில் மராத்வாடா பல்கலைக்கழகத்துக்கு பெயர் சூட்டியதற்காக அவருடைய நூலகத்தை தீயிட்டு கொளுத்தினார்கள். இதெல்லாம் வரலாறு. அதை எதிர்த்தவர்கள் விடுதலை சிறுத்தைகள். அருமையர் இன்குலாப் அவர்கள் அன்றைக்கு காவல்துறையிலே பணியாற்றிக் கொண்டிருந்தார். அவரே போலீஸ் அடிப்பதை பார்த்து அவரும் யூனிஃபார்மோடு போலீஸை திருப்பி அடித்தார். இதெல்லாம் நடந்தது. ஆனால் இன்றைக்கு இருக்கிற இளைஞர்கள், நம்முடைய தோழர்கள் கட்சிக்கு வருகிறார்கள், என்ன பண்ணலாம் என்றுதான் யோசிக்கிறார்கள். ஆனால் நாங்கள் எல்லாம் அந்த காலகட்டத்தில் முடக்காத்தான் பாண்டியன், பாவரசு, கண்ணதாசன், என்னை போன்றவர்கள் தலைவர் என்ன சொல்லுகிறாரோ அதை செய்பவர்கள். அதில் லாபம் நஷ்டம், இது சிறைக்கு போக வேண்டுமா வீட்டுக்கு போவோம் என்றெல்லாம் தயவுசெய்து யோசித்து பார்க்க வேண்டும். 25 ஆண்டுகளுக்கு முன்பாக. ஆனால் அந்த மாதிரி இளைஞர்கள் விடுதலை சிறுத்தைகள் இப்பொழுது இருக்கிறார்கள் என்றால் எண்ணி பார்க்க வேண்டும். தயவு செய்து சுய பரிசோதனை செய்து கொள்ள வேண்டும் என்பதுதான் சகோதரர் முடக்காத்தான் பாண்டியன் அவர்களை ஒரு போராளி. ஆனால் இன்றைக்கு சொன்னார்களே, நாடாளுமன்றத்தில் 2 உறுப்பினர்கள், சட்டமன்றத்தில் 4 உறுப்பினர்கள், அதேபோல் இன்றைக்கு கவிஞர்கள், எழுத்தாளர்கள், மிகப்பெரிய பேச்சாளர்கள், இவர்களெல்லாம் யாரை பார்த்து வந்தார்கள்? என் போன்றவர்கள் அடிபட்டு மருத்துவமனையில் இருந்தோம். அண்ணன் இன்குலாப் அவர்கள் காவல்துறையை பணியாற்றிவிட்டு அடியும் வாங்கி எனக்கு மேலே மாடியிலே மருத்துவமனையில் இருந்தார். ஆனால் எங்களை பார்ப்பதற்கு ராமதாஸ் ஆளனுப்பிய தீரன் வந்தார். பாமக உச்சபட்சத்தில் இருந்த காலகட்டத்தில் யார் அந்த விடுதலை சிறுத்தைகள்? பத்திரிகை எல்லாம் எழுதியது. விடுதலை சிறுத்தைகள் அடுத்த பாய்ச்சல், ரத்த குளியலில் விடுதலை சிறுத்தைகள் ரயில் மறியல் என்று அனைத்து நாளேடுகளிலும் ஆங்கில பத்திரிகைகளில் தலைப்புச் செய்தி. இதுதான் இயக்க வரலாறு. அருமை நண்பர்களே, போராளிகள் நாங்கள், எழுத்தாளர் அல்ல. அண்ணன் ரவிக்குமார் எழுத்தாளர், கவிஞர், இன்னைக்கு முகமது சாலவாஸ் மிகப்பெரிய பேச்சாளர். ஆனால் அன்றைக்கு பேச்சாளரும் கிடையாது. நாங்கள் எங்களை போன்றவர்கள் பெரிய கவிதை நடையிலே எழுதக்கூடியவர்களும் அல்ல. ஆனால் போராளிகள் வளர்த்த இயக்கம், அதில் மிக சிறப்பாக பணியாற்றியவர் தான் அருமை நண்பர்
சகோதரர் வடக்காத்தால் பாண்டியன் அவர்களும் எத்தனை முறை இதே இடத்தில் அவருடைய தாயார் இருக்கிறார், அன்னை எப்படியாவது ஒரு தீவிரவாதியாக ஆக்கி விடுதலை சிறுத்தைகளும் விடுதலை புலிகளும் ஒன்றாக இருக்கும் என்று எண்ணி அவர் எங்கே இவர் எங்கே, அந்த இடத்திலே குண்டு வைத்தவன் உங்கள் வீட்டுக்கு வந்தானா போனானா, உணவு கொடுத்தீர்களா, தங்க வைத்தீர்களா என்றெல்லாம் சொல்லி எத்தனை முறை ஒரு தீவிரவாத அமைப்பாக. அருமை நண்பர்களே, விடுதலை சிறுத்தைகள் அரசு ஒடுக்குமுறை ஒருபுறம், இதை நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். இன்னொரு புறம் சாதிய ஒடுக்குமுறை, இன்னொரு புறம். எத்தனை இடத்தில் நாடு முழுக்க உள்ளாட்சி தேர்தல் நடைபெற்றது. ஆனால் மதுரை மாவட்டத்தில் மேலவளவு, கீரிப்பட்டி, பாப்பாப்பட்டி, நாட்டார்மங்கலம் பக்கத்தில் இருக்கிற விருதுநகர் மாவட்டத்தில் கொட்டக்காட்சி ஏந்தல் போன்ற இடங்களில் நடைபெறவில்லை. எவ்வளவு பெரிய கொடுமை! அதையும் எதிர்த்தவர்கள் விடுதலை சிறுத்தைகள் என்பதை தயவு செய்து வருகிற ஜூன் 30ஆம் தேதி நடைபெற இருக்கிறது. எங்கேயுமே கொத்து கொத்தாக விடுதலை சிறுத்தைக்கு முன்பே விழுப்புரத்தை பற்றி பேசினார். அங்கே நினைவிடம் கட்டப்பட்டதா? புஞ்சை படுகொலை, அதேபோல் கொடியம்பலத்திலே எவ்வளவு பேர், அதுக்கடுத்தார்கள் பல இடங்களில் தாழ்த்தப்பட்ட மக்கள், தலித் மக்கள் தமிழ்நாட்டிலே கொத்து கொத்தாக இறக்கப்பட்டார்கள். ஆனால் விடுதலை சிறுத்தைதான் இன்றைக்கு விடுதலை களம் என்று ஒன்றை அமைத்து ஆண்டுதோறும் ஜூன் 30ஆம் தேதி தமிழகம் முழுக்க இன்றைக்கு அஞ்சலி செலுத்திக் கொண்டிருக்கிறோம். இப்படி இயக்கத்தை பற்றி சொல்ல வேண்டும் என்றால், அருமை நண்பர்களே, இன்றைக்கு கட்சி என்பது வளர்ச்சி பெற்று பாராளுமன்றத்தை நோக்கி, பாராளுமன்ற ஜனநாயகத்தை நோக்கி பயணப்பட்டுக் கொண்டிருக்கிறோம். அதன் அடிப்படையில் கூட இன்றைக்கு மதவாதிகளை எதிர்ப்பதிலே முதன்மையாக இருக்கிறோம். என்றால் அன்றைக்கும் பாட்டாக்க சிவசேனாவை தடை செய், RSS கும்பலை தடை செய், கைது செய் என்று மறியல் செய்தவர்கள் இன்றைக்கும் ஜனாதானத்தை வேறறுப்போம், ஜனநாயகத்தை பாதுகாப்போம் என்ற கொள்கை பெறலாமல், கொள்கை கோட்பாட்டோடு புரட்சியாளர் அம்பேத்கர் வழியிலே தொடர்ச்சியாக வழிநடத்திக் கொண்டிருக்கிறோம். அந்த தருணத்தில் நம்மை விட்டு பிரிந்து சென்ற இந்த நாளில், அந்த 30 விழா நடைபெற இருக்கிற இந்த நாளில் அவர் சாதி வெறியர்களால் முடக்காத்தான் பாண்டியன் அவர்கள் மறைந்தார், அவரை படுகொலை செய்தார்கள். அந்த நாளில் இன்றைக்கு வீர சபதம் எடுப்போம், மதவாதிகளையும் சாதி வெறியர்களையும் ஊழலையும் வேறறுப்போம் வேறறுப்போம் என்று சொல்லி வீர வணக்கம் செலுத்தி அஞ்சலி செலுத்தி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அன்பார்ந்த நிர்வாகிகளே, 2-3 செய்தியை சொல்லி இந்த நிகழ்ச்சியை முடித்து விடலாம். இந்த நிகழ்ச்சி முடியும் தருவாயில் நலிவடைந்த மற்றும் கணவனை இழந்த தாய்மார்களுக்கு 30 பேர்களுக்கு 5 கிலோ அரிசி மற்றும் 5 கிலோ காய்கறிகள் கொண்ட பேக்கேஜை கொடுத்து இன்று முடித்து வைக்க இருக்கின்றார்கள் இந்த நாளிலே. அத்தோடு இங்கே நம்முடைய மேற்கு ஒன்றியத்திலே அருகாமையில் இருக்கின்ற திருமால்வட்டி கிராமம், அந்த கிராமம் என்னை பொறுத்தவரை அண்ணன் மலைச்சாமி அவர்களுடைய காலத்தில் அந்த இயக்கம் வளர்வதற்கு அந்த கிராமம் இந்த பகுதியிலே ஒரு முக்கியமான இடமாக இருந்தது. மனோகரன், சுப்பிரமணியன் என்ற வழக்கறிஞர்கள் நம்மளுடைய கட்சியிலே அந்த ஆரம்ப காலத்தில், இன்னும் சொல்லப்போனால் 81, 82 காலத்தில் இந்த கட்சியினுடைய வழக்கறிஞர்கள், அவர்களுடைய கிராமம் அது. அந்த கிராமத்திலே அருகாமையில் இருக்கின்ற மற்றொரு கிராமத்தில் இருந்து சாதி வெறியர்கள் திரண்டு சென்று அந்த ஊரை அடித்து நொறுக்கி இருக்கிறார்கள்.
வண்டி வாகனங்கள், கார் ஒரு 3-4 கார்கள், இருசக்கர வாகனங்கள் நொறுக்கப்பட்டிருக்கிறது. அதை போல தாய்மார்களும் காயம் பெற்று மருத்துவமனையில் இருக்கிறார்கள். இப்படி இன்னும் இங்கே சாதி வெறியர்கள் நம்மை எதிர்முகமாக நடக்கின்ற இந்த நிலைமை ஓடிக்கொண்டுதான் இருக்கிறது. அதை போல கிழக்கு ஒன்றியத்தில் சமீபத்தில் 3-4 நாட்களுக்கு முன்னால் அழகர்சாமி என்பவர் அங்கே சாதி வெறியர்களால் தாக்கப்பட்டு உயிரிழந்திருக்கிறார், படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார். அருமனூர் என்ற கிராமத்தில் அந்த நிகழ்ச்சி நடந்திருக்கிறது. அது போல தனியாமங்கலம் என்ற மேலூர் ஒரு கிராமத்தில் அங்கேயும் தாக்கப்பட்டு நம்மளுடைய தோழர்கள் இப்படி இத்தனை காலத்திற்கு பின்னாலும் நம்மளுடைய சட்டமன்ற உறுப்பினர்கள் சட்டமன்றத்திலே நமக்காக போராடுகின்ற இந்த காலத்திலும் கூட இது போன்ற நிகழ்ச்சி தொடர்ச்சியாக நடந்து கொண்டே இருக்கிறது. தயவு செய்து அந்த பகுதியில் இருக்கின்ற நிர்வாகிகள், போராளிகள் நம்மை அந்த சென்று அதையெல்லாம் நாம் பார்க்க வேண்டியிருக்கிறது. தயவுசெய்து அதில் நாம் நம்மை ஈடுபடுத்திக் கொள்ள வேண்டும் என்று அன்போடு அழைக்கின்றோம். ஏனென்றால் கொரோனா காலத்தில் உயிரிழந்த இந்த நம்மளுடைய கட்சி தோழர்கள், குறிப்பாக தம்பி வீரமணி, மருதமலை போன்றவர்களெல்லாம் அந்த நிகழ்ச்சியில் நாம் கலந்து கொள்ள முடியாத சூழலும் இந்த கொரோனா நம்மையும் ஆட்படுத்தி இருக்கிறது. இதையெல்லாம் எங்களுக்கு இந்த முன்னால் நாம் இங்கே இந்த செய்தியை சொல்ல வேண்டும் என்று நினைத்தேன். அதை நம்மளுடைய தோழர்கள், அந்த கிழக்கு தொகுதியில் இருக்கின்ற அந்த தோழர்களுக்கு நாம் நிகழ்ச்சியை எடுக்க வேண்டும் என்று அன்போடு உங்கள் அனைவருக்கும் சொல்லி, கடைசியாக மேலவளவு நம்மளுடைய தலைவர் ஆண்டுதோறும் கலந்து கொள்கின்ற நிகழ்ச்சி, அதில் நீங்கள் அத்தனை பேரும் பங்கு கொள்ள வேண்டும் என்று இந்த செய்தியை நான் இங்கே சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். இறுதியாக இங்கே நம்மளுடைய இந்த முகாமை சார்ந்த இந்த பண்டிகையும் தொடர்ச்சியாக இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்து நடத்தி கொண்டிருக்கின்ற இந்த முகாம் நண்பர்களுக்கும், பிரகாஷ் உட்பட அந்த முகாம் பொறுப்பாளர்களுக்கும், இறுதியாக இங்கே நம்மளுடைய அன்பு சகோதரர் பின்னல் அவர்கள் அவருடைய அண்ணன் அவர்களுடைய புகைப்படத்திற்கு மலர்தூவி அஞ்சலி செலுத்தி நன்றி உரையாற்றுவார்கள். இறுதியாக நடுவடைந்த குடும்பத்திற்கு உதவிகள் வழங்கப்படும். தந்தை பின்னல் அவர்களை அழைக்கும். தந்தை மகாமணி அவர்களும் மலர்துறை அஞ்சல் சார் அவரும் அன்புக்குரிய அண்ணன் மகுடத்தான் பாண்டியன் அவர்களுடைய சகோதரராகும். இறுதியாக நன்றி உரையாற்ற தோழர் மின்னல் அவர்களை நெருக்கடிகள் சூழ்ந்த போதிலும் கொள்கை நெறிப்படி வாழ்தல் வீரம் என்கின்ற நம்முடைய அறிவர் தலைவர் எழுச்சி தமிழுடைய கொள்கை முழக்கத்திற்கு பெரிதும் ஆதாரமாக விளங்கிய அண்ணன் முடக்காத்தான் பாண்டியன் அவர்களுக்கு உங்களோடு சேர்ந்து நானும் இந்த நேரத்தில் வீர வணக்கத்தை செலுத்தி எனக்கு இந்த நிகழ்விலே நன்றி செலுத்துவதற்கான ஒரு வாய்ப்பை வழங்கிய மாவட்ட நிர்வாகத்திற்கு எனது குடும்பத்தின் சார்பிலும் முடக்காத்தான் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பிலும் எனது நெஞ்சம் நிறைந்த நன்றியினை மீண்டும் ஒருமுறை தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த கொரோனா பேரிடர் நெருக்கடி காலத்தில் அண்ணன் மாவீரன் முடக்காத்தான் பாண்டியன் அவருடைய இந்த நினைவேந்தல் நிகழ்வை ஒருங்கிணைத்து கொரோனா காலகட்டமாக இருந்தாலும் பரவாயில்லை, இந்த நிகழ்வை இந்த ஆண்டில் சிறப்பாக நடத்தியே ஆக வேண்டும் என்கின்ற அடிப்படையில் நம்முடைய கிழக்கு சட்டமன்ற தொகுதியினுடைய செயலாளர் மரியாதைக்குரிய அண்ணன் கார்வண்ணன் அவர்களும், இளஞ்சிறுத்தைகள் எழுச்சி பாசனுடைய மாவட்ட அமைப்பாளர் மரியாதைக்குரிய மாமா கருவலூர் முத்துப்பாண்டியன் அவர்களும், இன்னும் சற்று கூடுதலாக நம்முடைய மாவட்டத்தினுடைய செயலாளர் மரியாதைக்குரிய வழக்கறிஞர் ஆசிரியர் அண்ணன் அலங்கை அரசு அவர்களும் ஜூன் மாதம் பிறந்த முதல் நாளிலே இந்த விழாவுக்கான ஏற்பாடை இந்த ஆண்டு நாம் சிறப்பாக செய்ய வேண்டும்,
நாம் மாவட்ட பொறுப்பாளர்களையும் மாநில பொறுப்பாளர்களையும் தகவல் சொல்லி அழைத்து வருவது என்னுடைய பொறுப்பு என்று பொறுப்பேற்றுக் கொண்டார்கள். அடுத்த ஒரு வாரத்திலே அதற்கான செயற்குழு கூட்டத்தை கூட்டி ஒரு சிறப்பான தீர்மானத்தை போட்டு இந்த விழாவுக்கு பேருதவியாக இருந்த மாநில மாவட்ட ஒன்றிய பகுதி கழக நிர்வாகத்திற்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அடுத்தபடியாக இந்த கொரோனா பேரிடர் நெருக்கடி காலத்திலும் அண்ணன் முடக்காத்தான் பாண்டியனுடைய குடும்பத்தை சாராத இந்த கிராமத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு வீட்டில் இருக்கக்கூடிய இளைஞர்களும் இந்த நெருக்கடியான காலத்திலும் வேறு வாய்ப்பில்லாத இந்த காலகட்டத்திலும் அவரவர் பங்களிப்பு நிதியை வைத்து வீட்டுக்கு ஒருவர் இந்த முறை என்று சோரை தேடித்து அண்ணன் அவர்களுக்கு புகழஞ்சலி செலுத்தியிருக்கிறார்கள். ஒவ்வொருவரும் அவருடைய பங்களிப்பு இந்த நேரத்தில் இந்த நெருக்கடியான காலத்திலும் அண்ணன் அவர்களுக்கு வீர வணக்கம் செலுத்துவது புகழஞ்சலி செலுத்துவது சிறப்பு என்று உணர்ந்து செயலாற்றிய அன்பு சகோதரர் தம்பி அருமை உறவு பிரகாஷ் முகாம் செயலாளர் அவர்கள் தலைமையில இந்த பகுதியில் கிட்டத்தட்ட 40 தம்பிமார்கள் இருக்காங்க. 40 பேரை சொல்வதற்கு நேரம் பற்றினாலும் தம்பி பிரகாஷ் அவருடைய தலைமையில் செயலாற்றி இரவு பகல் பாராமல் இந்த விழாவை என்னோடு இருந்து செயலாற்றி ஒத்துழைப்பு தந்து இந்த விழா இறுதியாக வெற்றியடையக்கூடிய இந்த நேரத்தில் எனது நெஞ்சம் நிறைந்த மாநில மாவட்ட நிர்வாகத்தின் சார்பிலும் அண்ணன் முடக்காத்தான் பாண்டியன் அவருடைய குடும்பத்தின் சார்பில் இந்த நேரத்தில் எனது நன்றியை மிகவும் பணியுடன் தெரிவித்துக் கொள்கிறேன். அடுத்தபடியாக அடுத்த ஆண்டு இதே மேடையில் இதே அரங்கத்தில் அண்ணன் பாண்டியன் அவர்களுக்கு சிலை வைத்து இது ஒரு நினைவு மண்டபமாக எழுப்பியே தீர்வோம் என்ற உத்தரவாதம் அளித்திருக்கக்கூடிய கட்சியுடைய முதன்மை செயலாளர் மரியாதைக்குரிய அண்ணன் யோசி பாவரஸ் அவர்களுக்கும் அதற்கு உறுதுணையாக வாக்குமூலம் அளித்திருக்கக்கூடிய கட்சியினுடைய துணை பொதுச் செயலாளர் மரியாதைக்குரிய அண்ணன் வழக்கறிஞர் வில்லவன் கோவில் அவர்களுக்கும் இந்த நேரத்தில் எனது குடும்பத்தின் சார்பிலும் உங்கள் எல்லாருடைய சார்பிலும் நெஞ்ச நிறைந்த நன்றியை முதலில் தெரிவித்துக் கொள்கிறேன். அடுத்தபடியாக இந்த ஜூன் 18 நிகழ்வுக்கு காவல்துறை முதலில் துணை கேட்டபோது அனுமதி மறுத்தார்கள். நீங்க எப்பயும் போல அஞ்சலி செலுத்தலாமே அப்படின்னு சொன்னா இல்லையா, எப்பயும் போல 20 வருஷம் 19 வருஷம் நடந்துக்கிறது. அப்பதான் மாணவர்கள் வருகை கொண்ட போது இந்த பள்ளியுடைய பால்வாடி ஆசிரியர் அங்கன்வாடி ஆசிரியர் அவர்கள் ஐயா நாங்க நடத்தக்கூடிய இந்த அங்கன்வாடியில மாணவர்களுக்கு குழந்தைகளுக்கு காற்றோட்டம் இல்ல, உங்களால இந்த ஜூன் 18 முன்னிட்டு எங்களுக்கு ஏதாவது ஒரு நலத்திட்டம் வழங்குங்க, என்னமா வேணும் அப்படிங்கிறத மின்விசிறி வாங்கி கொடுங்கன்னு கேட்டாங்க. அந்த மின்விசிறியை கேட்ட ஒரு நாள் நேற்று சொன்னாங்க, இன்னைக்கு வாங்கி கொடுத்துட்டாங்க. ஆகவே இந்த நேரத்தில் அந்த எங்க பகுதியை சார்ந்த இந்த குழந்தைகளுக்கு மின்விசிறி வாங்கி கொடுக்கக்கூடிய தொகுதி செயலாளர் அவர்களுக்கும் இளைஞர்கள் மாவட்ட அமைப்பாளர் அவர்களுக்கும் நெஞ்சம் நிறைந்த நன்றியை தெரிவித்துள்ளேன். இந்த கொரோனா பேரிடர் காலத்தினுடைய இந்த நிவாரண பொருட்களை உங்களையும் அதை பெறுவதற்காக வந்திருக்கக்கூடிய உங்களையும் எனது சார்பில் குடும்பத்தின் சார்பில் நெஞ்சம் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். காலதாமதம் மன்னிப்பை கொள்கிறேன். ஆகவே நன்றி தெரிவித்து உங்கள் எல்லாருக்கும் மீண்டும் இருக்கிற உங்களோடு சேர்ந்த பாண்டியன் அவர்களுக்கு வீர வணக்கம் செலுத்தி கொள்ளை வெள்ளம் பலமாகவும் கோட்டைகள் எழுதி தமிழர் ஏற்றவும் சொல்லி வாய்ப்புக்கு நன்றி விடைபெறுகிறேன். நன்றி வணக்கம். அடுத்தபடியாக இந்த பால்வாடி இந்த ஆசிரியரையும் அவருடைய உறவினர் அவர்கள் பள்ளி பார்வன் மாணவிக்கு நம்மளுடைய அன்புக்குரிய தாய் சோனி அம்மாள் அவர்களுக்கு மாநில நிர்வாகிகள் ஆணை கொடுத்து அந்த நிகழ்ச்சியை நடத்துவார். இந்த நிகழ்வுக்கு காய்கறி வழங்குவதற்காக பொருளுதவி ஈட்டிய அருமை மாமா பரந்தமலை அவர்களுக்கும் எனது குடும்பத்தின் சார்பில் நெஞ்சம் நிறைந்த நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறோம். நமது துணை பொதுச் செயலாளர் கனியமுதன் அவர்களும் அமைப்பு செயலாளர் எல்லாளன் அவர்களும் நமது முடக்காத்தான் பாண்டியன் அம்மா ஜோதியம்மா அவருக்கு புத்தாடை வழங்கி சிறப்பு செய்வார்கள்.
Thank you.